லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வயரிங்ல காமனா பண்ற மிஸ்டேக்கை பத்தி பார்க்க போறோம். காமனா என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, காமனா என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நம்ம நியூட்ரலை வந்து ராங்கா கொடுத்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான நியூட்ரல் கொடுக்காம, நம்ம ப்ராப்பரா நியூட்ரல் லைனை வந்து எடுத்துட்டு போகாம நம்ம வேற லைனை கொடுக்கறது, சரியா நியூட்ரல் வராம சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாம நீங்க கரெக்டா ஒரு நியூட்ரல் லைன் கொண்டு போறீங்கன்னா கரெக்டா அந்த ஒரு கலர் காம்பினேஷனை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிளாக்னா பிளாக்கு, எல்லோனா எல்லோ அப்படின்ற மாதிரி கலர் காம்பினேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா அப்படி கொண்டு போனீங்கன்னா தான் பார்த்தோன்னே தெரியும் இது நியூட்ரல் அப்படின்னு. பேஸுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நியூட்ரலுக்கு யூஸ் பண்ணுங்க. நீங்க அப்படி யூஸ் பண்ணி வயரிங் பண்றப்ப தெளிவா பார்த்தோன்னே புரியும் இது வந்து நியூட்ரல் லைன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரே ஒரு லைன் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வந்து காலில் வந்து ஒரே ஒரு லைன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் வந்து ஒரே ஒரு பேஸ் லைனை கொண்டு போய் அந்த ஒருத்த பேஸ் லைன்ல இருந்து எல்லா ரூமுக்குமே கனெக்ஷன் கொடுக்கறது, ஏசிக்கு கனெக்ஷன் கொடுக்கறது, வீட்டில் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணவே கூடாது. ஒத்த லைனை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே கொடுக்கறதெல்லாம் கொடுக்க கூடாது. இப்போ ஒத்த ரூம்ல இருந்து எல்லா ரூமுக்குமே கனெக்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணவே கூடாது. அப்படி கொடுத்தோம்னா நமக்கு அந்த லைன் ஃபுல்லாமே வந்து ஓவர்லோட் ஆகி மெல்ட் ஆகி வீடே ஃபயர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த ஒரு ஓவர்லோடு இஷ்யூ மட்டும் பண்ணிடவே கூடாது. நீங்க வயரிங் பண்றப்ப நல்லா யோசித்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்ட் வர்றது. அது எப்படி லூஸ் கனெக்ட் வருதுன்னா, இப்போ நம்ம சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளக் சாக்கெட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணாமல் இருந்திருப்போம். சுவிட்சுக்கு பின்னாடி டைட் பண்ணாமல் இருந்திருப்போம். அது பாட்டு பார்த்தீங்கன்னா தட்டினா மட்டும் ஒர்க் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி லூஸ் கனெக்ட் இல்லாமல் நம்ம கரெக்டாக அந்த சுவிட்சுக்கு பின்னாடிலாம் நல்லா டைட் பண்ணிடணும். நல்லா ஃபுல் டைட் பண்ணிட்டு, இப்போ நம்ம ஏதாவது வந்து ஜாயிண்ட் அடிக்கணும்னா ஜாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிட்டு நம்ம கட்டிங் பிளேடை வச்சு கூட நல்லா முறுக்கி விட்டு நல்லா அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுறப்ப நமக்கு கான்டாக்ட் வந்து கரெக்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் லூஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எங்கே லூஸ் கனெக்ட் ஆச்சுன்னே வந்து நம்ம ஃபைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து பண்ணுறப்ப தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஸோ அதனால் பண்ணுறப்பயே தெளிவாக வந்து ஜாயிண்ட் அடிச்சிங்கன்னா நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா இன்சுலேஷன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சுவிட்சுக்கு பின்னாடி நல்லா ஃபுல் டைட் பண்ணிடுங்க. இப்படிலாம் பண்ணுங்கள். மறந்து கூட நீங்கள் டைட் பண்ணாமல் விட்டுறாதீங்க, அப்புறம் லூஸ் கனெக்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வயரிங் பண்ணுறப்ப சேஃப்டியாக வயரிங் பண்ணுங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு வயரை வந்து நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா அதில் வந்து எதுவும் வந்து டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் அடிக்கிறீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ணியிருக்கோமான்றதை பார்த்துக்கோங்க. இல்லாட்டி வந்து அதுக்கப்புறம் நம்ம வயரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சீச்சு விட்டுருப்போம், அதை வந்து அப்படியே வெளியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம டேப் அடிச்சாமல் விட்டுருப்போம், அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஃபுல்லாக டேப் அடிச்சு உள்ளே இருக்க லீடு வந்து தெரியவே கூடாது எங்கேயுமே. அந்த மாதிரிக்கு கரெக்டாக ப்ராப்பராக எந்த இடத்துலையும் லீடு தெரியாமல் பார்த்துக்கோங்க. லீடு தெரிஞ்சிச்சுன்னா வீடு ஃபுல்லாக சாக்கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால லீடு தெரியாமல் பார்த்துக்கோங்க. புது வயரை யூஸ் பண்ணுங்க. பழைய வயர்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. பார்த்தா ஒரு வயர் இன்னொரு வயரோட டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அது எப்படின்னா, இப்போ நியூட்ரல் இருக்கும், நியூட்ரலில் கொஞ்சம் சீச்சிருப்பீங்க, இது பேஸையும் வந்து கொஞ்சம் சீச்சு விட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா டேப் அடிக்காமல் கொஞ்சம் லீடு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த லீடு வந்து ரெண்டு இப்படி ஒட்டுறப்ப ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வீடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிக்கெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக டேப் அடிச்சிடணும். இப்போ சீக்கிறீங்கன்னா அதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து டேப்பு சுற்றி வந்து நல்லா இன்சுலேட் பண்ணிடணும். அதேபடியாக சேஃப்டியாக வயரிங் பண்ணுங்கள். நீங்களும் வயரிங்கை வந்து சேஃப்டியாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர்ன்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.